வேலை ஐ வாண்ட் ரிவெஞ்ச் ஆமா கார்த்திராஜா பையன் நான் பாட்டுல மாலை வைப்போம் மாற இங்க இருந்து இடைஞ்சலுக்குன்னு வரேன். நீ மாலையை கட்டி என்னத்த கட்டி தேவையில்லாம அனாவசியமா என்கிட்ட பேசாத. நான் உன்னை வந்து இடிச்சனா? நான் உன்கிட்ட ஏதாவது வம்பு சண்டைக்கு வந்தனா? நான் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனா? அம்மா 2 மாலை 100 ரூபா. என்னது 2 மாலை 100 ரூபா தேவைன்னா நீங்க வாங்கி. நீங்க வேணா எனக்கு ஃப்ரீயா வேணா போட்டுட்டு போங்க. நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். ஃப்ரீயா போடுறதுக்கு நான் ஆள் இல்ல. அதுக்காண்டி நீ வந்து 2 மாலை 100 ரூபான்னு என்கிட்ட வியாபாரம் பண்ணுவியா? அம்மா தேவைன்னா வாங்கிக்கிறங்க இல்லன்னா என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. என்கிட்ட நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நான் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனா? நான் ஏதாவது வம்புக்கு வந்தனா? நான் ஏதாவது சண்டைக்கு வந்தனா? அவுச்சு வச்சு திண்டு வந்திருக்கியா? கொஞ்சம் சூடு சோன மான வெக்க ரோசா தான் இருக்கணும். மண்டையும் ஆளையும் மூஞ்சி மோரடையும் பாரு பிள்ளையார் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு அவன் மனசுல உனக்கு தான் பேச தெரியும் பேசிக்கிருக்கா. வாய 2ஆ பிடிச்சி கிழிச்சு போய் கிழிச்சு உன் சேட்ட மேல என்கிட்ட வச்சுக்காத. இடிக்கிறா இப்படி அதை ஒழுங்கா வந்து இடிச்சியா ஏண்டாடி என்ன நல்லா இதுவா டான்ஸார் எப்படி முடியாடாவ பொம்பளை மாதிரி பேசுறியா? பரவ அது இருக்கா இது இருக்கா ஜோடு இருக்கா ஜோன இருக்கான்னு அறியாதே பேசுமா முதல்ல. என்ன பேசுறா? சரி நான் உட்கார்ந்துருக்கான்னு ரொம்ப அமைதியா இருக்கேன். யாரு ஒண்ணு வேணா உனக்கு எனக்கு பிரச்சனை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. எதுக்கு இடிச்சிட்டு இல்ல மன்னிப்பு கேளு. இடிச்சாங்க நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நீ தானே இடிச்ச. உடனே நான் அடிச்சல. நீ மன்னிப்பு கேளியா? இருமா என்னது காலையில விழுந்து ஜெர்மா உடனே நான் அடிச்சல. ஆமா நீ என்ன இடி? நான் இடிக்க மாட்டேன். திருப்பி காட்டுனா செருப்பை கழிச்சு அடி. எனக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு ஒரு பொருள் திருப்பி கொடுக்கணும். டேய் கார்த்தி உடனே நான் இடிச்சல. டேய் சகல உனக்கு பொது நான் வந்து இடிக்கட்டுமாடா? வேணாம் பெட்டி வித்துருவே வேணாம். பத்தியா நல்லா வாச்சு நல்லா வர பெவலப்பு ஒரு புல்லட் வாங்கியிருக்கேன். அடுத்த வருஷம் பஸ் வாங்க போற. அடுத்த வருஷம் பஸ்ஸா? இல்லன்னா பஸ் வச்சிருக்க அந்த ஓனர் பொண்டாட்டியை வாங்க போற. ஓனர் பொண்டாட்டியவா? ஆமா எதையோ தேவலாம அனாவசியமா தேவலாம நீ இந்த பேசிட்டு எப்படி பேசணும் தெரியாம பேசிக்கிறீங்க. பல புள்ள இவ்வளவு பேர் எடுத்துக்கனா யாருங்க கல்யாணம் பண்ணுவா? உன்னை யார் தாலி கட்டிக்கலாம்னு சொல்லுது? ஆமா நாங்களே ஆம்பளைக்கு முன்னாடி இடிக்கிறீங்க. யாருங்க நாளை பிள்ளை என்ன கல்யாணம் பண்ணிக்குவா? நம்ம ஆளுகளே கூப்பிட்டு சொல்லுவாங்க அம்மா உன்னை என்ன வேணாலும் நான் பண்ணிக்கிறேன். என்ன வேணா நீ பண்ணிக்கிறியா? அம்மா நான் வந்து ஓடாத சைக்கிள் ஓடாத பேனு அதான் என்ன எடுத்து ஒப்படைப்பாங்க. அதுக்காண்டி நான் ஓடணும்னு நான் சீர் பண்ணி நான் அடிச்சுக்கிறது. ராணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா? அதுக்காண்டி ஓடாத சைக்கிள் மாதிரி என்ன ஓடாமையா கிடக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா ஒரு பேனு ஓடல கொண்டாந்து மெக்கானிக்கிட்ட கொடுப்பாங்க. அது அவர் ரிப்பேர் பார்த்து திருப்பி கொடுப்பாரு. சரி சில ஆளுங்க வாங்க மாட்டா இது தலையோட ஓட்டு அப்படின்னு. நீங்க வந்து பேனு மாறி நான் வந்து மெக்கானிக். ஏண்டா பேனு புகஞ்சிச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? புகஞ்சிச்சுன்னா ஆயில் போடணும். வச்சு புதைச்சிட வேண்டியதான் பேனு. ஆயில் போடணும்னா சொல்லுங்க நல்லா போடுவேன். நீங்க ஒண்ணும் போட வேணாம். நீங்க ஆளை பார்த்து இடம் விடாதீங்க. தேவலாம அனாவசியமா பெரிய மெக்கானிக். பழைய மெக்கானிக்கா? ஆமாமா இல்ல பழைய பொருளுக்கு இல்ல இது பண்ணி கொடுக்குறேன். அப்படியா? ஐயோ எனக்கு தெரியாம போச்சே. எங்க வீட்டுல ஒரு கிரைண்டர் கிடக்குங்க. அத வேலையே பார்க்க முடியல. கிரைண்டருக்கு எத்தனை வயசு இருக்கா? என்ன கிரைண்டருக்கு எத்தனை வயசு இருக்கா? அம்மா இப்ப ஒரு கணக்கு இருக்கலாமா? ஒரு 2 வருஷம் கேரண்டி. ஒரு 15 வருஷம் தாங்க ஆகுது வாங்கி. 15 வருஷம்னா அந்த சித்தர் திருவண்ணாமலை சித்தர்கிட்ட போற. ஏங்க அது 15 வருஷம் கம்பெனி நமக்கு செட் ஆகாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது என்னன்னு தெரியல. உளுந்த போட்டாலும் அரைக்க மாட்டேங்குது, அரிசியை போட்டாலும் அரைக்க மாட்டேங்குது. தண்ணியை ஊத்த வேண்டியதானே? தள்ளியும் பார்த்துட்டேன். இனிமே நானே உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருந்தாதான். அம்மா இன்னும் போற காலத்துல நீனே ஆட்டுற மாதிரி மிஷின் வந்துடும். அப்ப உங்களுக்கு வேலை இல்லாம போயிருமே. வேலை குறைஞ்சிட்டாங்களே. இப்பதான் டெஸ்ட் டீப் பேபி வந்துருச்சு. என்னடா டெஸ்ட் டீப் பேபியா? ஆமாடா டெஸ்ட் பேபி அத சொல்றா. அடே இப்ப நம்ம ஆம்பளை இருக்குறது செத்துறலாம். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆமா இப்ப என்ன இருக்கு நமக்கு? எங்க ஒரு ஜவுளி கடைக்கு போ, ஒரு கடை வரைக்கு போ, இந்த திருவிழாக்கு போ. இந்த கடையில என்ன கட்டாலும் லேடிஸ்க்கு தான் இருக்குங்கற. நமக்கு மலைகள் இருக்குன்றாங்க. நமக்கு இருக்கு ரெண்டு தான். என்ன? பிராந்தி கடையில பீரும் கோட்டும் தான் இருக்குங்கற. வேற ஒரு மயிரும் சொல்றேன். ஏங்க மதுரையில பொம்பளைகளுக்கு அது இருக்குங்க. அது இருந்துமா. இப்ப உங்களுக்கு போற திருவிழாவை வளையல் பாச்சி செயின் நக்குலச்சு நக்குனு தூங்கட்டியா மயிர புழு நட்டேன். நம்ம ஆம்பளை பாவம்லாம் வெயில கடந்து செத்து கொத்தனாரில் பார்த்து சென்ட்ரிங்களை பார்த்து 1032 ஓட்டை இருக்கு. ஏன் சாகல அந்த ஓட்டை உனக்கு அப்புறம் தெரியும்? 1000 ஓட்டு தானே.
இப்ப உங்களுக்கு உள்ள மரியாதை எங்களுக்கு இல்ல. ஏன் அப்படி இல்ல? ஆனா அப்படி இல்ல, உங்களை கட்டிட்டு போய் எங்களுக்கு மரியாதை இல்ல. ஏன் அப்படி சொல்ற? பொண்ணு கிடைக்கல நாயா திரியறிய, பொண்ணை கட்டிட்டு போனா ஏன்டா கட்டுறோம்னு சொல்றீங்க? அம்மா முதல்ல கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணி அது பார்த்தா அது நடந்து போயில ஒரு மாசம் தாங்குவேன். உன்னை செல்ல பொண்டாட்டி, என் வயிற பொண்டாட்டி, நீ இல்லைன்னா நான் இல்ல, நடந்து போய் லேசா கல்லு தட்டிச்சுன்னா கல்ல திட்டுவேன். மொத்தா என்ன கல்லு மயிறு என் பொண்டாட்டி அவளை எப்படி இடிப்ப அப்படின்னு கல்ல திட்டுவேன். ஒரு மாசம் கழிச்சு நீ கல்ல போய் தட்டிட்டேன்னு வச்சுக்க, இந்த தட்டி முடிச்ச முண்டைக்கு இதான் வேலை மயிறு. அது எப்ப பார்த்தாலும் இதானா, இவளை ஏன் தான் தாலி கட்டினானோ அப்படின்னு சொல்லுவேன். இப்ப காலம் அப்படி வந்துருச்சு. உன் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்காடா? ரொம்ப அனுபவப்பட்டிருக்காப்ல. என் வாழ்க்கையில ரொம்ப அனுபவப்பட்டிருக்காப்ல. என் வாழ்க்கையில ரொம்ப நடந்திருக்கு. என்னடா சகல சொல்ற? உன் வாழ்க்கையில அப்படி இல்ல. என் வாழ்க்கை புசுவனமா போச்சு. ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரி இந்த நாட்டிலே யாருக்கும் அமையாது. ஏன்னா தாய்க்கு பின் தாரம் நான் கொடுத்து வச்சால். அப்படியா சால? நான் எவ்வளவு தூரம் இப்ப டெய்லி நாடகத்துக்கு போயிட்டு போறேன்னு, எவ்வளவு தூரம் நான் நாடகத்துக்கு போயிட்டு வந்தாலும் அவ என்னை விட்டு சாப்பிடவே மாட்டேன். தங்கமான குணம், அவளை குழந்தைய குணம். 4 மணியா இருந்தாலும் சரி, 5 மணியா இருந்தாலும் சரி, நான் தான் போய் ஒலைய வைக்க. நல்ல குணம், தங்கமான குணம். என் குழந்தையா தங்க குணம்டா. உங்க குணம் எப்படி? உங்க வீட்டுல எல்லாம் என் வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொல்லாதடா. இவையெல்லாம் அப்படி நான் போய் உல வைப்பேன். பாத்திரம்லாம் கழுவி துணிமணி துவைச்சிட்டு உல வைப்பேன். என்ன சரி எங்க தலையெழுத்து. பொம்பளை ஒரு வேலை பார்த்தா ஆம்பளை ஒரு வேலை பாக்குறது இல்லையா? நான் ஒலைய வச்சேன்னா ஒரு ஆள் குழம்பு வைக்கிறது இல்லையா? அம்மா நானும் அப்படித்தான். பொம்பளை ஒரு வேலை பார்க்கறது, நம்ம ஒரு வேலை பார்ப்போம். பார்த்தேன் புரிஞ்சங்காரன் வந்துட்டேன். நீ யாரடா போய் வேலை பார்த்தா? நீ என்னையா வேலை பார்த்தா? அட இல்லம்மா, ஒரு வேலை பார்த்துக்கிட்டு துணைக்கு வந்து வர்றது. துணைக்கா? ஆமாமா. இப்ப பல வாக்குல எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. உங்களை அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி வீட்டுல ஏதாவது வேலை இருக்கா, வீட்டுல ஏதாவது வேலை இருக்கா? ஓயாம உங்களை எது கேட்கிறேன். நான் வந்து சமையல்ல புலி, பெரிய சமையல் மாஸ்டர். புலி? ஆமா. சகல சரி, சமையல் வந்து இவ்வளவு பெருசு இருக்கடா. ஆமா. எங்க உன் வயித்த காட்டுறா பாப்பா. உப்பு இருக்கான்னு பார்த்து நானே நக்கி. ஏங்க மட்டன் குழம்புக்கு எவ்வளவு புளி ஊத்தணும்? யாருக்கு? மட்டன் குழம்புக்கு ஒரு 10 கிலோ ஊத்தணும். 10 கிலோ. நீங்க தான் சமையல்ல புளி. அண்ணே இப்ப செல்வன் சமையல் மாஸ்டர் என் ஃப்ரெண்டு தானே. கொஞ்ச நேரம் லேட் ஆச்சுன்னா பிராந்தி கடையை முடிஞ்சாலும் குழம்புல கலந்துருப்பேன் எதையாவது. அதுதான் உனக்கு ஒவ்வொரு இவ்வளவு பெருசு இருக்காடா. ஆமாயா. ஏங்க என்னடா அது 9 மாசம் மாதிரி? இது என்ன சார் முட்டை? ஈரானுக்கு நம்ம நாட்டுக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் அங்க இருந்து துப்பாக்கி எடுத்து சொல்றாங்க, இங்க இருந்து சொல்றாங்க. நான் பழிச்சுன்னு போய் இப்படி வயிற்ற காட்டினேன். அது வந்து குண்டு நின்று ஓம்பெல்லாம் காமிச்சிடாத. வயிற்று கீழே விட்டுருவாங்க. நிறைய வெறியில திருறாங்க. நீங்க நல்லா சமைப்பீங்களா? ஐயோ சமைப்பீங்களாவா? நான் பல தொழில்மா. பல தொழில். சரி, சிக்கன் குழம்புக்கு எவ்வளவு புளி ஊத்தணும்? சிக்கன் குழம்புக்கு 7.5 கிலோ போட்டா போதும். 7.5 கிலோவா? 8 கிலோ. இவன் தான்டா டிரைவர். போன் நம்பர் வாங்க முதல்ல. போன் நம்பர் வாங்க. அதுதான் பாரு, என் சமையல் அவனுக்கு தெரியுது. சிக்கன் குழம்புக்கு 8 கிலோ புளி. சாம்பாருக்கு புளி ஊத்த வேண்டியது இல்ல? சாம்பாருக்கு புளி ஊத்தப்படாமா? எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஊத்தணுமா? எலுமிச்சம்பழம் ஊற்றி ஒரு 4 கிலோ வெந்தயம். என்ன 4 கிலோ வெந்தயம் ஊத்தணும்? ஆமா. ஊற வச்சு அது தலையில ஊத்தி அதோட அவன் வீட்டுக்காரன மண்டையில கரைச்சி ஊத்தி. ஏங்க நீங்க தாங்க சமையல்ல புளி. உங்களை இந்த நாட்டுல கல்யாணம் தனக்கு உங்களை தான் கூப்பிடுவேன். ஐயோ கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, நைட் டயத்துல கூப்பிடுங்க. ஏன் நைட்ல சமையல் இல்லையா? பகல் வேணா அவனை கூப்பிட்டுக்குங்க. ஏங்க பகல்லாம் ஓயாம ஆளு ஒரு வெங்காயம் வாங்கியாச்சா, தக்காளி வாங்கியாச்சா? நைட்ல எல்லாம் உட்காந்து சும்மாவே உரிக்கலாம்ன்றீங்களா? ஐயோ நீங்க நைட்ல எந்த வேலை கொடுத்தாலும் நான் பாக்க ரெடி. ஏங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சமைக்கணுங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டு நான் செய்வேன் டெலிவரியோட. அப்புறம் எதுக்கு புரிஞ்சேன்? எனக்கு நீனே பண்ணிட்டு போயிட்டீனா? நான் நுழைஞ்சிட்டா புரிஞ்சேன் எப்படி மயிர்னா இருப்பேன் அந்த வீட்டுல. நான் நுழைஞ்சாலே அந்த குடும்பம் ஓன் ஆயிரும். ஆஹா நல்ல ஒரு மாடு நேரத்திலே வாயினு. சாரா தெய்வ திரு சண்முகவேல் கதையன் அண்ணார் அவர்கள் இந்த இமானுவேல் அண்ணான் பாடலை பாராட்டி எனக்காக அன்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தெய்வ திரு அரிய கம்மக்கார ஓரத்தில கண்ணத்தா கண்டுக்காம போறீ பொண்ணாத்தா. கம்மாக்கார ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டு
தரமா போறீங்களே சின்னாத்தா கொஞ்சம் தலைஞ்ச வயிறுமா சொல்லத்தா கொஞ்சம் போயிரமா சின்னாத்தா தலைவா கிரேட் என்றிடா இன்னைக்கு தங்கு பட்டியோட கடை இறங்கியிருக்கானே என்ன காத்திருக்கானோ கம்மக்கர ஓராத்து கம்மாக்கர ஓராத்தில என்ன வியாபாரம் எங்க இருந்து தேங்காய் பழம் பத்தி சூடா எந்த ஊர்ல இருந்து வரியா கிண்ணாஞ்சட்டி சின்னாஞ்சட்டியா கிண்ணாஞ்சட்டி ஓ அண்ணா இப்ப எங்க ஊர்ல இருந்து வரீங்க தொண்டில இருந்து வர்றேங்க தேங்காய் பழம் பூவெல்லாம் வியாபாரம் எல்லாமே பிவுதி சூடம் பத்தி அண்ணே எங்க எடுங்க பாப்போம் இறக்குங்க இறக்க ரொம்ப வெயிட்டா இருக்கும் பாத்து புறா 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 பாத்துறா 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 சாமிங்க எவ்வளோ வைக்கிறீங்க உங்களுக்கு கிண்ணாஞ்சட்டி அண்ணே உங்களுக்கு பெரிய சட்டியா வேணும்ண்ணே இது எவ்வளோ வைக்கிறீங்க எண்ணெய் மட்டும் ஊத்துக்க திரிய நான் போடுறேன் அண்ணே நீங்க திரி போடுறதுலாம் போதும் சரி வேற என்ன சாமான் வச்சிருக்கீங்க வேற பத்தி இருக்கு நில்லு என்னங்க பத்தி சத்து இல்லாம நிக்குது சூடம் சாம்பிராணி எதை வாங்கினா செக் பண்ணி பார்த்துதான் நீங்க பெருசாத்தி பாப்பீங்கன்னு சொல்லி அண்ணே இதெல்லாம் வைக்கிறது ஏங்க பத்தி என்ன இப்படி இருக்கு கொஞ்சமா தடமா இருக்க வேணாமா கொஞ்சமா தரமான பின்னால நம்பட்டி கண்ணு இருக்கு அக்கா எல்லாமே பெருசா பாக்குறீங்க என்ன அது இத்தினூண்டா இருக்கு வாட கூட வர மாட்டேங்குது பத்தில ஒரு 10 விக்கிறதுக்கு எத்த தண்டி டப்பா கொடுத்துருக்காங்க நீ என்னடா வியாபாரிட்டு அதான்டா ட்ரங்க் பட்டி வியாபாரம் விட்டு பழைய வீட்டுல இருக்குல்ல எலுமிச்சம்பழம் இருக்குக்கா எலுமிச்சம்பழம் எங்கடா வண்டி வைக்க என்ன எலுமிச்சம்பழம் எதுக்குன்னு இது வியாபாரம் பார்க்க வந்தியா இல்ல பில்லு அவர் எதை செஞ்சாலும் மந்திரிச்சு தான் செய்வாரு தீப்பெட்டிய கொடு 10 தானே பாப்போம் தீப்பெட்டி பொருதிடுவீங்க பத்திய பொருதி எதுல சொருகிறது உங்க வாயில சொருகலான்னு பாக்குறேன் வாயில சொருகுனா நிக்காது வெட்டும் புளி தீப்பெட்டியா என்ன தானே நீங்க வாங்குறீங்களா வாங்கலையா சும்மா போடுறியா அண்ணா 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 கோபப்படாதீங்க சும்மா தொழில் கோபப்படாதீங்க தக்காளி பழம் வாங்கினோம்னா பார்த்து வாங்குறோமா இல்லையா வெங்காயம் வாங்குறோம்னா பார்த்து வாங்குறோமா இல்லையா முருங்கைக்காய் வாங்கினோம்னா இப்படி பிறஞ்சு பார்த்து வாங்குறோமா இல்லையா இந்த தக்காளி பழம் வாங்கினா பார்த்து வாங்குறீங்க வெங்காயம் வாங்கினா பார்த்து வாங்குறீங்க ஆமா இந்த பொண்ணை கட்டினா எப்படி இன்னும் போட்டு வாங்கணும் போயாண்டு கேட்கிற மாதிரி கேள்வி முதல்ல அதை செய்ய தலைவா பொழந்துருவேன் பொழந்து வியாபாரம் வாங்குறியா தல நான் உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்றேன் அந்த தீப்பெட்டி எடுங்க அண்ணே ஒழுங்கா கொளுத்துன்னு அதான் வாங்குறது அந்த புள்ள முகத்தை பார்த்து பேசுங்க எனக்கு பார்வை கீ பார்வை தானே எங்க உங்க முகத்தை பார்த்து தீப்பெட்டி எடுங்க யார காண நல்லா வாயில வந்து ஐயோ பக்கத்துல பாம்பு அண்ணே என்னண்ணா இப்படி திட்டியா அப்புறம் என்ன பாம்பு வியாபாரம் வைக்க பாம்பு சர பாம்பு யார பாம்பு இங்க வருது அண்ணே 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 ஒரு கூதி வாங்குறேல்ல கோபப்படாதே அண்ணே தொழில்ல பொறுமை முக்கியம் எவ்வளவு வாங்குறீங்களா சரி சரி கோச்சிக்கிறாங்க பூரா காசுல உதவுங்க யாரையா காசு இல்லைன்னு சொல்றா என்னையா காசு இல்லைன்னு அண்ணே, சொல்றியா அண்ணே. நான் பாக்குறேன் அண்ணே. நீ முதல்ல என்ன ஒரு ஜாமான் என்ன ஊத்துது இப்படி அவங்கள ராணியை பார்த்தாலே அவனுக்கு ஊத்து பார்த்தோன்னா அப்படியே அண்ணனுக்கு புளிச்சு 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 வருதுடா. ஐயோ இங்க வர்றா கணங்கத்தா மீன் வாங்கி புல்லா மீன் வாங்க கணக்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் கொதிக்குத குக்கர்ல கொதிக்குத தலைவா போடுறா போடுறா தலைவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அளவு வத்த பொம்பளை இருக்கு என்ன ஆனா எப்படி பொம்பளை கணங்கத்தா மீன் வாங்கி புல்லு ஆனா எத்தனை நேரத்துக்கு நான் ராணி கையெடுத்துடா புண்ணாக்க தின்னு என்னை பார்த்தா உனக்கு என்ன கையடிக்க இல்லம்மா அப்படி அடிச்சு
என்ன மணி என்ன வான என்னன்னு எப்படி அடி வாங்கிக்க வானா பொம்பளை குத்துவாங்க ஏறி அறான மயிறு பொம்பளை ஏறி அடிக்கிறா என்ன அடிக்க மாட்டா அந்த பிள்ளை ஏண்டா அவன் கேட்டிருக்கா புண்ணா கத்தினு கோவம் வந்துருச்சுடா மைக்கு என் கையில அடிச்சு கொடுத்துறா ஏண்டா சகல அவர்கிட்டயே வேலையை சொல்றே நீ எதுக்கு தாண்டா வந்த அது பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே வாடா ஏண்டா வாடா அண்ணே நீ வாண்ணே என்ன நீ வாண்ட நேரம் நான் என்ன வார்த்தை என்னைய பார்த்தா அந்த அத்தை தம்பி யார்ட்ட கேட்டுட்டேன் அவன் ஏண்டா அந்த பிள்ளை என்ன வார்த்தைடா அடிக்கிறாங்க. ஏய் கார்த்தி புடிச்சுக்கடா வாடா என்னடா இவ்வளவு வேகமா சொல்றாங்க, வர முடியல. ரொம்ப தூரம் வாடா நீ புடிச்சுக்கடா மருதமணி பயலுகடா கொஞ்சம் லூசா புடிமா. ஐயோ சட்டை கிழிச்சிருந்தா தெச்சு முடிச்சிடலாம் ஆமா எங்க போகுது? ஏய் ராணி குழந்தை என்ன ஆச்சுருக்க போலாம். என்ன ஆச்சு அண்ணே பார்க்க சொல்லுங்க, அண்ணே போலாம். டேய் 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 இருடா அண்ணே பார்க்க இருடா ஐயா அது யாரும் உலகத்தை தள்ளி தலைவா வாடா 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 ஏய் யாரா? அண்ணே ஏ தலைவனுக்கு இருக்க அதே மாதிரி உன்னை கழட்டி விட்டா நம்மளுக்கு 12 மாசம் கொண்டவரு ஒரு மனுஷன் என்னடா மனுஷனா இருக்க இல்ல இப்படி இருக்க அண்ணே நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க சந்தோஷம்னா என்ன கார்த்தி ஏன் இவ்வளவு பேசுற சும்மா சந்தோஷம்னா சும்மா ஆனந்தம். ஆனந்தம்னா ஆனந்தம்னா இன்பம். இன்பம்னா இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா ஏன் இவ்வளவு கோவப்படுற அவர் மேல காலை தூக்கி அங்க வைக்கிறோம்னு தவசல கிழிஞ்சு வச்சுமா நைட்டா போய் இருந்த துண்டை வச்சு நானு புள்ள போய் பார்த்தேன். நீங்க துணி மாத்துறதுக்குள்ள இவர் நின்றுகிட்டு இருந்தாரு. என்னடா பொம்பளைதான் துணி மாத்து மரபு கட்டிட்டு துணி மாத்துவாங்களே, இவன் நிக்கிறான்னு பார்த்தா பிறந்து கோணம் கட்டுறான். எதுக்கு நான் கோமணம் கட்டல மனசுடா நீ ஏண்டா ஏன்? ஐடியெல்லாம் ஒண்ணு டவுசரை கழட்டிட்டு கோமணம் கட்டிருக்கணும் இல்லன்னா கோமணம் கட்டாம வந்துருக்கு நீ என்ன டவுசர் மேல கட்டிருக்க ரெண்டு பேர் கோணம் கட்டி காத்திராதா. அப்படி கட்டியிருப்பேன் அப்புறம் என் இது அப்படி இந்த நேரத்துக்கு உறிஞ்சி விட்டுதான் வச்சுக்க அப்படியே நாடா நின்று இருக்கேன் தண்டி காண்டாமிருகம்லாம் வந்திருக்கேன் தூத்துக்குடி கொத்தனாரு நான் ஒண்ணு சொல்றேன் அடுத்த ட்ரிப் நீ கோமணமே கட்டாத சும்மா வந்துரு கொத்தனாரு தூக்கி போட்டு ஏய் அண்ணன் பாட்டு தான்டா பாடு ஏன் அவர் திறமை வெளியில கட்ட விட மாட்டேங்கிறா நான் என்ன சொன்னேன்? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கட்டினாரு, கல்ல தூக்கி போட்டு கட்டினாரு. பாத்தியா தலைவன்டா வாடா 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 வேற இல்லையா அவர் நல்லா தானே சொல்லிருக்கான் வெறி விட்டுட்டானே ஆஹா 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 அண்ணே அந்த பொம்பளை பிள்ளைய தலைவனா நான் ஏன் குண்டிய தலைவி என்ன செய்ய போறேன் ஒரு மனச்சாட்சி வேணாமடா ஏன் நடுவுல தெரியுமா? அடுத்த வருஷம்லாம் இவங்க ரொம்ப கராக்கி பண்றாங்க. 6,000 7,000 கேக்குறாங்க. அதுலயும் நம்ம போயிட்டு அவங்க கெஞ்சிராப்புல இருக்கு. ஏன் போன தலைவரே? எதுக்கு? அடுத்த வருஷம் நம்மளுக்கு டான்ஸ் ஏய் ஏன் லூசு பயலாடா நீ ஏய் ஆனா பொம்பளை இருந்தா நம்மள வேலை விட்டு இறங்க விடாதடா பொம்பளை இல்லைனா பொம்பளை நமக்கு வேணாம். நீங்க டான்ஸ் நான் கோமாளி. ஏய் டான்ஸ்னா ஒரு தோற்றம் வேணும் ஒரு இது இருக்கணும் பார்க்க ஒரு லீனா இருக்கணும் ஒரு இடுப்பு போல உடுக்கு போல இடுப்பு உன்னோட அருமை உனக்கு என்ன தெரியும்? என்ன சொல்றிய 12,000 ரூபாய் டோப்பு தந்திருக்கேன். என்னண்ணே சொல்ற பாவாடை தாவணி அப்படியே பட்டு பாவாடை தாவணி
எனக்கு ஆமா நெசமாலுமேவா? ஏய், தத்து எப்படியா பொம்பளை ஏத்துக்குருவாங்க? வானே காட்ல உனக்கு சூப்பரா இருக்குண்ணே. அண்ணே முக்கியமானது இல்ல அண்ணே. தோற்றம் நல்லா இருக்குண்ணே. நான் வேற ஏதோ முக்கியமான தாக சொல்ல வரேன் எழுதிக்கிறேன். சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடி. மண்டைய ஓடா முதுவத்தர் காக்கூர். சிங்கினா சிங்கி அடி அண்ணே மண்டே. ஓடா அண்ணே நல்ல வேணே பாட்டு பாடுறேன். ஏன்னா நீ கோபுற? நல்ல வாயில வந்து ஏன்னா கோபுற? மாத்தி பாடுறா. எப்படி பாடுறேன்? சரிண்ணே. அண்ணா 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 நீங்க சொல்ற மாதிரி பண்ணு கொஞ்சம். திங்கியாடு. சிங்கினா சிங்கி அடியா, நத்தியாடு. சிரிச்சா நெத்தி அடி, அட்ட மாத்தியாடு. பாட்டை மாத்தி அடி. சிங்கினா திங்கியாடு. சிங்கினா சிங்கி அடி. ஒரு கிலோ உனக்கு செருப்பாடி. என்ன இத்தனை நாள் எங்கெல்லாம் இருந்த? ஆத்தங்கர தோப்புக்குள்ள தப் 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 தப். ஆத்தங்கர தோப்புக்குள்ள யாருமில்லா நேரத்திலே யாருமில்லா நேரத்திலே நேரத்திலே யாருமில்லா நேரத்திலே யாருமில்லா நேரத்திலே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே என்னமா என்ன ஏக்கிற ஏத்தி நானும் வந்திருக்கேன். அப்புறம் நான் ஒரு பாட்டு பாடுறேன். அப்புறம் நீயா போய் என்னம்மா என்ன ஏக்கிற? நான் எதுக்கு வந்தேன்? என்னம்மா என்ன ஏக்கிற? என்னம்மா என்ன ஏக்கிற? நான் எதுக்கு தான்? நீ எதுக்கு தாண்டா வந்த? நீ எதுக்கு தாண்டா வந்த? புடிச்சுக்கிட்டு ஊருக்கு கூட்டு போக வந்தடா. நான் எதுக்கு வந்து பிள்ளை வர ஐயோ இந்த புள்ளைய பத்தி நல்லா வரைஞ்சு பாருங்க. இந்த புள்ளைய நல்லா வரைஞ்சு பாருங்க. வரைஞ்சு போறா. அண்ணே உனக்கு பாட தெரியுமாண்ணே? என்ன அப்படி கேட்டுட்ட? என்னண்ணே சொல்ற? ஆட்டு பிச்சு விடுற. வாட்டா மெடிக்கல் மிராக்கல் மதுரை இசை கல்லூரியில முறையா படிச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? சங்கீதம் படிக்கிறா? மதுரை தெப்பக்குளம் இருக்குல்ல? ஆமா கோலத்துக்குள்ள அது கீழே ஒரு இது இருக்கு. என்னய்யா சொல்ற? புத்தின்னு கேக்குறேன். சங்கீத வித்துவா மத்த. இங்க விட்டு டக்கண்டம் டக்கட்டம். அண்ணே நீ பாடுனே. ஏய் பாரு பாரு. ஹலோ ஹலோ கொஞ்சம் திருநி ஏத்துப்பா. அதுதான் நம்ம ஆளு. அதுதான் உடனே ஏத்துறாரு பாரு. நம்ம ஆளு. அட. சொன்னானே அப்படி எங்கடா கிரீன் இருக்கு? அதுதான் நம்ம உயிர். அத வந்து டேய், ஏத்துறான்னா நீ சொன்ன மேல உள்ள பாசம். நீ சொன்னவனா பட்ல தெரியல ஏதோ அது கிரண். கிரீன் இல்லடா கெயின். அதே கைனு புடிச்சு ஏத்து. நம்ம கட்டும். கடிச்சு கொதறிரும் போலயே அங்கடி இழுத்துட்டு போக. கிரணியோட அப்படியே ஒரு சேர்த்து ஊம்பர் வை. என்னது? ஊப்பர் ஊப்பர். ஊப்பர் நீ இப்ப போற நான் இம்ம போட்டேன். இவ்வளவுதான் வித்தியாசம். ஐயோ. ராசா ஆத்தி ஒண்ணு ஆஹா. காணாத நெஞ்சு சூப்பர்ண்ணே. காத்தாடி பூலாடுது. இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? காத்தாடி போல ஆடுது. அவங்க வாசிச்சிருந்தா இன்னும் நல்லாத்தே வார்த்தை வந்திருக்கா. அப்படியா? அண்ணே நீ பாடுனே. ராசா ஆத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூலாடுது. காத்தாடி போல ஆடுதுடா. ஆடுறதுக்கெல்லாம் தொடங்கி அடிக்கிறாங்க. காத்தாடி போல ஆடுது. போலாடுறதுக்கு வாய்ச்சா பரவாயில்ல. அதுக்கு ஆடுறதுக்கெல்லாம் வாழ்க்கிறாங்க. அடி காரக்குடி பக்கத்திலே அடிகார குடி. தொண்டை வந்து கொண்டே வருவேன். அண்ணே ஏனே எவ்வளவு கோபப்படுற? இங்க இருந்து காரைக்குடி எங்க இருக்கு? இங்க இருக்கு. முதல் தொலை சொல்லு. சரி, சரி. பரமக்குடிய சொல்லு. அப்படி சொல்லு தலைவா. அடி முதல் பக்கத்திலே அடி முதல் பக்கத்திலே அடி முடுக்கணி விட்டையிலே காமராஜபுரம் இருக்கு. காக்கூர் பக்கத்துல காமராஜபுரம். காக்கூர் பக்கத்திலே காமராஜபுரம் இருக்கு. கண்ணம்மா நீ பக்கம் வந்து நின்ன கதை என்னம்மா? நீ பக்கம் நின்னாக்க என்னம்மா? போடுறா. போடுறா. தலைவனுக்கு பாடுறா. விட்டுறா. அழகுரு தாவுடா தாவுடா தாவுடா. போடா தாவுடா. தாவுடா தாவுடா வாடா. போடுறா போடுறா. ஏறு அண்ணனுக்கு புளிச்சிட்டு இன்னைக்கு ராணி வரது 7 மாத்திரை 7 மாத்திரை போட்டு. அண்ணே அதுதான் இப்படி எச்சி தெரிக்குதானே? டேய் 7 மாத்திரை போட்டா செத்துருவேன். நான் அப்பா, 7 டேய். மாத்திரை போடக்கூடாது. அது போட்டு சளி மாத்திரை. சளி மாத்திரையா? நீ அந்த மாத்திரை காய்ச்சல்
அக்கூறு கப்பத்தில கண்ணம்மா காமராஜபுரம் இருக்கு பொன்னம்மா பொன்னம்மா அக்கூறு பக்கத்திலே கண்ணம்மா நம்ம காமராஜகுலம் இருக்கு பொன்னம்மா 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 பொடை அக்கூறு பக்கத்திலே கண்ணம்மா இந்த பிள்ளை பார்த்தா பாட்டு எனக்கு தன்னால பண்ண நீ பண்ண பச்சை கிளி ஆஹா. பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி ராணி தெரியா டட்டக்கு டட்டக் டேய் ஏய் ராணி அண்ணன் என்னமோ பாட வருது நீ ஏண்டா அவன் குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன் உனக்கு தெரியாது பாடித்தான் காட்டுட்டுமாடா அடே பாடி காட்டினா என்னத்தே வரலாறு வரலாம் அடிப்பாங்க பஞ்சவர்ண பண்ண பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி ஏய் ஏய் கார்த்தி சொல்லுத்தல ஒவ்வொரு பொம்பளை என்ன அப்படியாரா அந்த புள்ள நம்மளை நம்பித்தானே வருதுங்க அடா நம்மளை நம்பி இங்க புதுக்கோட்டை எங்க இருக்கு இங்க இருந்து 3 கிலோமீட்டர் என்னது என்னது முட்டாப்பாளே 3 கிலோமீட்டர் 2.25 கிலோமீட்டர் ஐயோ உங்களெல்லாம் வச்சிருக்கு அம்மா வேலைக்கிற வைக்கல வண்டி வந்து ரூட்டு தெரியல ஊரெல்லாம் தண்ணி தண்ணி பழையாண்டி தாமிக்கு ஏ சாமி பாட்டு தானடா அண்ணன் படிக்குது ஏன்டா வாய போடுற குறுக்கழுத்து என்ன சொல்ல வர்றாப்ல குறுக்கழுத்து குறுக்கழுத்து தான் படிச்சிருக்கேன் அவர் சாமி அழைக்கிறாரா அண்ணன் சாமி சாமி அழைக்கிறா மரவஞ்சி ஊரெல்லாம் தண்ணி மாமியாவுக்கு இத்த தண்ணி தான் என்னது சித்தரே மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி பண்ண மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி தண்ணி அடி நானும் 3-7 அடி நானும் சொல்றத கேளு நானும் 3-7 அட நானும் சொல்றத கேளு இந்த பிள்ளைகிட்ட போய் காதுல என்ன சொல்றாயா இப்படின்னா போயிருமா அதனை வீசுறதா அந்த பிள்ளைய என்ன அப்படி இருக்கா 4-3-7 இவன் சொல்ற நாயத்தை கேளுண்ட வண்டி கீழே அவன் கரெக்டான்னு சொல்லியிருக்கேன் அம்மா புரட்டாசி முடிஞ்சா கார்த்திகை நாய் அதுதான் எந்த பிரச்சனை நம்ம விடவே விடாது அதுதான் நம்மளை விடவே விடாது சி எங்கே தமிழ்நாடுக்கு நம்ம மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மருதமணி பயலுகடா தெரிந்து உண்டு மட்டும்தானா கிராமத்துல வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னாங்க கொடுக்காத இந்த ட்ரெஸ்ல அங்கே இருக்குது. இதெல்லாம் வரும்போது பிறக்கிட்டு வந்தேன். இது முதல்வர் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்தது. இது வந்து கணக்குள்ள காக்கூர்ல அந்த தொப்பி வந்து காக்கூர்ல கணக்குள்ள கோயில் கிட்ட கிடந்துச்சு. நமக்கு அப்ப எப்ப ஆமா 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 கரெக்ட் அதே எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய இந்த காக்கூர் காமராஜபுரம் விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இங்குள்ள இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் சுற்றி கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் அதே மாறு உள்ள மாறு சுற்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைவேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழக்கொடமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் KS மீடியா அருண் அவர்கள் சார்பாகவும் வீரநாடு மீடியா வீரநாடு மீடியா இந்த மூவர் அதான் சொல்றான். அப்புறம் என்ன அதானே சொல்றான். தெரியல கோச்சுக்கிறாத சாமியா அது அப்போ சோலைபுரமா சோலைபுரம் அதான் காலையில வீடியோல சொல்லுங்க. அப்புறம் என்ன காமராஜர்புரம் சோலைபுரம் பயலடா காமராஜபுரம் சோலைபுரம் பயலடா கொடூரமா அப்பா இப்போ அப்போ நம்ம ரெண்டும் சேர்ந்து தப்புவோம்டா என் ஜட்டி காணாம போச்சு அதை போட்டிருக்கேம்மா. அதெல்லாம் நாடகத்து வரையில போடாதம்மா 4 பேர் அசிங்கமா பேசுவாங்க. என் டாப்பையே போட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு வண்டியில ஏண்டா ராணி சட்டி போடாது உங்க 2 பேத்துக்கு அப்புறம் நான் போட்டிருக்கேன் அன்னைக்கு காணாம போச்சியா
வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் என்னோட பழக்கத்தை குறைச்சுக்கிறேன் ரொம்ப வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் ஏன்டா அந்த வேலை பண்ற? எனக்கு கண்ணு துண்டு வேணுண்ணே. கண்ணு எப்பயுமே வெட்டிக்கிட்டே தானே இருக்கும். ட்ரெஸ் மாத்துக்கு போகும்போது கூட வெட்டி பார்க்கறாரியா? ட்ரெஸ் மாத்த போல ட்ரெஸ் மாத்த போல எட்டி பார்க்கறியாம முகரே பாரு உள்ள போய் நின்று பார்க்கணும்டா. டேய் அண்ணனுக்கு நைட்டு கண்ணு தெரியாதுடா உனக்கு தெரியாது பாருங்க. இன்னைக்கு இரவு 10 மணிக்கு உள்ள கண்ணு தெரியாது பாருங்க. உள்ள போய் பார்க்கணும் முகர கடைய பாரு. எட்டி எட்டி என்ன பார்க்கற ஆஸ்கல் உனக்கு தெரியல என்ன கூப்பிட வேண்டியானே அண்ணே இப்ப நல்லா கிட்டத்துல நின்னு பாரு தெரியுதான் பாரு. நான் அப்படிலாம் பாக்க ஜமாகானே ஏ ஆலமாரோ அம்மாரோ அம்மா ஆலமாரோ இலக்க 10000 தண்ணி வந்தாலே இலக்க 10000 தண்ணி நன்னானி இலக்க விட்டுடா கிளறங்கி அம்மா கிளறங்கி உனக்கு ஏதா இருக்கணும் ஆட்டணும் ஏதாவது ஒரு இது இருக்கணும் சும்மா அப்படி இப்படி என்ன ஏ என் தலைவன் எப்படி ஈடு கொடுத்து ஆடுறான் பாருங்க விட்டுடா அந்த பிள்ளை எப்படி உதற விடாம ஆடுது? நீ என்ன ஆடுற? சரி கோச்சர் அந்த ஒரு டைம்ல அண்ணே மண்டையில குட்டுனே. ஆமா என்னடா? ஏ என் அண்ணன் எப்படி ஆடினாரு கோச்சிராங்க நீ அதிகப்படுத்துறியா? கோச்சிராங்க விழுக விட்டுடா கிளறங்கி விழுக விட்டுடா கீழே சொன்னோடி கேட்காது என்ன ஆட்டம் ஆடுறது? ஏதாவது சொன்னோடி கேக்குதா? என்ன ஆடுற? என்ன அது மாதிரி நீயமா ஆடுற? உனக்கும் தட்டலாம் தட்டுவேன் ஒன்னு அடிக்க மாட்டேன் வா. ஒன்னு அடிக்காத உட கேட்காம அடிப்பனா வாமா. எங்கு புகழ்த்துவங்க இங்கு நான் தூவங்க. ஏய் கார்த்தி அண்ணன் எவ்வளவு அழகா மண்டி போடுது பாடுறா. அவங்க வீட்டுக்காரரு ஆர்மில இருக்காரு துப்பாக்கி தண்டி துப்பாக்கி தண்டி இருந்து ஆர்மில இருந்து என்னைக்கு வர்றது? அவர் வரவங்கள என்கிட்ட பிடிச்சி ஓடிடுவேன். பக்கத்துல தானே வந்திருக்காரு. அவர் அங்க இருந்து வந்து ஒரு துப்பாக்கி பறிஞ்சு வச்சுக்கிறாங்க. மனசு சும்மா குண்டு கூட இருக்காது. அவங்க அண்ணன் நேத்து தான் ஜெயில இருந்து வந்தேன். அவங்க அண்ணன் பெரிய மாமா பெரிய மாமா எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் ஒன்னா பிறந்தவங்க. அது எப்படா செய்யறதெல்லாம் செஞ்சிடற? அப்புறம் எதுக்கே போன் நம்பர் கேட்ட? யாரு மச்சான் வந்துட்டாரான்னு கேட்கறதுக்கு. அதுக்கே நீங்க நேரடியா போய் கேட்டீங்க. மச்சான் வரலைன்னா வீட்டுக்கு துணைக்கு வர்றதுக்கு. நீங்க வீடு வரை வந்துட்டு போங்க. மச்சான் சும்மா தான் இருக்காரு. மச்சான் எந்த நேரமும் படுத்தே கிடக்க. மச்சான் படுத்தே கிடக்குறாரா? அண்ணே பாடம்ண்ணே மானுவல் பாட்டு பாடுவான். இன்ன வரைக்கும் என்ன பாட்டு பாடுறாங்க? அது பாடும் பாடுவான் பாடும். இல்ல இன்ன வரைக்கும் என்ன பாட்டு நம்ம அதுக்காகத்தான் மாறி மாறி பாடுங்கன்னு சொல்றான். பாடும் 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 பாடுறதுக்கே விடிய விடிய பாடு. எங்கு புகழ்த்துவங்க இங்கு நான் தூவங்க அன்னையானே சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ இமானுவேல் சிங்கமே. இங்கு நானே ஆண்டு வங்க அன்னைய
விட்டு தேடலாம் முக்கியமாக யோசிக்கிறது. கம்மாடல் ஆனதல்லே தானே தானே செல்லூர் தங்கமையா இம்மர் சிங்கமை இம்மர் சிங்கமையா தங்கமையா இமாரிவே சிங்கமையா இமாரிவே சிங்கமையா ஒரு தமிழ்நாடு ஜில்லாவையா என் கண்ணம்மா செல்லூர் தங்கமையா இம்மருவே சிங்கமை இம்மருவே சிங்கமையா செல்லூர் தங்கமையா இமாரிவே சிங்கமையா இமாரிவே சிங்கமையா அதில பறந்துட்டு இமானு வச்சு பட்டம் பேரவலே தங்கம் அதில இமானு வச்சு தன்னால தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே அங்கு என்ன தெரிகிறது? பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன சைஸ்னு? கூட்டம் கூடியிருந்தா நம்ம அவங்கள போய் ஒவ்வொரு ஆளுக்காக கும்பிட்டு சொல்ல முடியுமா? அது முடியாது. யாருக்காக கூட்டிருக்காங்க? அம்மக்காத்தேன். நம்மளோட உயிர் இது பூரா நம்மளோட உயிர் நம்ம சொந்தம் தான். சொந்தம் தான். ஆமா. அவங்க ஒவ்வொரு ஆளுக்காக கும்பிட்டு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு சபை வணக்கம். சபை வணக்கம் வச்சே சொல்லு. இங்கிட்டு பாத்தியல இல்ல அங்கிட்டு பாக்கலண்ணே. சரி வாங்கி சொன்ன மாதிரிதான். என்ன அதுக்கெல்லாம் போய் அழுகுற? தன்னானே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே ஆஹா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து தூங்குறதுல என்ன ஒரு சந்தோஷம். அது காலாகட்டி தூங்குறதுல என்ன ஒரு காத்தோட்டம். என்ன கலர் போட்டுருக்கு? புழு கலர். புழு கலர். அது விட்டுல அது உள்ள காயுதுண்ணே. அது விட்டுறா. தன்னானே நானே நன்னே தானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே பொழந்து போச்சு போ. எதுக்குத்தான் போறேன்? திருவண்ணாமலையில இருக்க சாமி விரட்டி போறானா தெரியும். கையை பிடிச்சிட்டு குடுக்குறேன். கையை பிடிச்சிட்டு குடுக்கவே வீட்டுல எல்லாம் எந்த பிடிச்சிட்டு குடுக்குறாங்க. தன்னால ஹாரதல்லே குண்டிய தொட்டு கும்பிட்டு இருக்காப்ல. ஓரே பாருங்க ஓரே. ஆனா நான் எந்த சாமி குண்டியம்மன் இன்னைக்கு நம்ம அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க தானே கும்பிடணும். அதுதானே உனக்கு குண்டி சாமி. அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அது குலதெய்வம். ஆல்ரவுண்ட் அண்ணன் குலதெய்வம், பெட்டி அவர் குலதெய்வம், மிருதங்கத்துக்கு ஒன்னையும் போன கொட்டே குலதெய்வம். உத்திராத மூட்டை அவர் திருவண்ணாமலைக்கு அப்படியே இதுக்கு போயிடுவார். காத்தியலுக்கு அந்த சாமி அங்கிருந்து விரட்டி விடுறதுக்கு. ஆனா கொட்டை உத்திராத கொட்டை ஓட்டிருக்கேன். சரியான அவசாரி பேலா இருக்காண்டா. உலகம் 1ஆம் நம்பர் அவசாரி போட்டுக்க. பாரதி அவசாரி பே அப்படின்னு யூடியூப்ல போட்டுக்க. அவசரம்னா ஐயாம் சாரி தெரியாம பண்ணிட்டேன். ஐயாம் சாரி ஐயாம் சாரி அப்படியே ஐயாம் சாரி வாத்தல தன்னானே நானே நல்லே போதும் போதும் என் தலை எரிஞ்சுக்கிட்டு நிக்கிறான்.
அதே தங்கச்சின்னு ஐயா தங்கச்சின்னு மாடு காலை தன்னாலே நானே நல்லே தன்னானே தானே நானே தானே நானே தானே நன்னே எப்ப தாண்டா ஆட போறிய? எத்தனை அடிக்க எத்தனை போட்டுருக்காங்க அளந்து வாங்க. நானும் உங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கேயா. எங்களோட சேர்ந்தானே சுத்தணும், வேற வேலை இன்னுமே புதுக்கோட்டையில இருந்து 4 கிலோமீட்டருக்குள்ள. ரொம்ப பக்கம் வேண்டா. ஒரு வருஷத்துக்கு முதல்ல அன்பு தம்பிகள் இளைஞர்கள் போன் பண்ணி நீங்க தான் வரணும்னு சொல்லி போன வருஷம் சொன்னது. ஆமா போன வருஷம் இளைஞர்கள் பூராமே சொல்லிட்டாங்க ஒன்னத்தையும் போட சொல்லி. நாடகத்துல மாடு குத்து மாடு ஆடக்கூடிய காலை மருதமணி காலை நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. மாடு குத்துது ஐயா, மாடு தொடவே முடியலையே. மாடு குத்துவதில்லை, நீங்க குத்துருவீங்க. உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேம்மா. அப்படியா? என்னை காதல் பண்ண போறீங்களா? ஏங்க இவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, நான் எப்படி புரிஞ்சு இவரை காதல் பண்றது? நான் சொல்லி அந்த பையன் உங்களை விரும்புறா. நீ முதல்ல கையடியா, முதல்ல ஜாக்கெட்டை கழட்டிப்பிடாம. என்ன சொல்றாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவையா? அப்படின்னா வேண்டாம், ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்னா வேண்டாம். அதான் அடுத்து நோக்கி இருக்கேன். இளைஞர்கள் பூரா கூப்பிடுறேன் மொத்தத்துக்கு. டோக்கன் கொடுத்துருவோமா? ஆமாண்ணே, நான் மாமா ஆயிடுறேன். நான் வந்து டபுள் எம்ஏ பயனுடா கொடூரமா டபுள் மாமாடா. என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்காப்ல உனக்காண்டி? நீ வாட்டுக்கு 2 தடவை முடியாது. தெரியுமா என்ன பண்றீங்க நீங்க? போட்ட காங்கிரட்ல கம்பி வச்சு குத்த சொல்றியா? போட்டதுல எதுக்கியா குத்தணும்? என்ன சொல்றாப்ல? அந்த காங்கிரட் மேல தண்ணி ஊத்தி விட சொல்றியா? சலோ கிலோ என்ன புழுதி உழவா உழுவோமா, மழை வந்த பின்னாடி உழுவோமான்னு கேக்குறியா? அவர் பிரச்சனை. அது எப்படி வேணா ஒழுங்கா உழுதாம மழை வந்தா உழுதா நல்லா வருமா? மழை வந்தா உழவு வழங்காது. இப்ப புழுதி உழவு நல்லா கட்டிய பேத்துக்கிட்டு போகும். அதான் உங்களை காதல் பண்ண போறேன். எப்படி காதலிமா? அன்பு தம்பி ரசிகர் விருப்பத்திற்காக. ஹலோ 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 சுகமா தானானா 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 உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? உசிர ஒண்ணு முடிஞ்சானே முடிச்சிட்டு கூப்பிடுங்க. போய் பரமக்குள்ள டீ போட வாங்கிட்டு வரேன். மச்சான், நீங்க என்னை சந்தேகப்படுறீங்களா? ஐயோ, ஒன்னே நான் சந்தேகப்படல. நான் தான் சண்டுக்குள்ள போறேன். இப்ப என்ன தவறா நினைக்கிறீங்களா? ஒன்னே தவறா நினைக்கல. நீ செய்யற உள்ள தவறு தானே. ஐயோ வேணா, அந்த கோயில் மேல வேணா சத்தியம் பண்ணி சொல்றேன். அந்த கோயிலுக்கு தான் திருவிழா வச்சிருக்காங்க. கோயில் காணாம போய் உங்க மேல வேணா சத்தியம் பண்ண. நான் அப்படி எங்க அம்மா பாக்கணும் ஒரே ஒரு பிள்ளை. என்னை தவறா நினைக்கிறீங்களா? நம்ம காதல அப்படி காதலாம். நீ போய் நீ தப்பா அழுகாதீங்க மருதமணி, அழுகாதீங்க. எங்க அண்ணி உங்களுக்கு தான் கட்டி வைக்கணும். தம்பி, அண்ணே கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்கே இருந்து வாழ போறேன். உங்களுக்கு சிங்கப்பூர் வரதுக்கு விசா வந்துருச்சுன்னு. சிங்கப்பூரா? என்ன காலையில வந்துச்சா விசா? தம்பி இல்லடா, நம்ம குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். தம்பி தாலியை மட்டும் கட்டி அண்ணி வீட்டுல விட்டு போற. நீ பார்க்க வேண்டிய தம்பி, நான் அண்ணே சிங்கப்பூர் போறேன். ஆனா உங்க அண்ணியை கூட்டிட்டு தான் போவேன். ஐயோ, தமிழ்நாட்டை அதிகப்படுத்தாத. தாய்ப்பாளத்தை கூப்பிட்டு வெளிநாட்டுக்கு போகலாமானே? நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? ஐயோ, 4 பேர் இலட்சியமா பேச மாட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணு செய். 4 பேர் அதிகமா பேச மாட்டாங்க. எல்லாம் ஒண்ணு செய்டா. நீ சிங்கப்பூர் போயிரு. ஐயோ, கடைசி மையம் சிங்கப்பூருக்கு அனுப்பிவிட்டு அப்பாவுக்கு அதிகம்னு நான் இருந்து வீட்டை பாத்துக்கிறேன். சரி தம்பி, இந்த மழை வந்துடும் விதைக்கணும்னு வயக்காட்டி உழுதுக்கிறேன். சமாளிக்கிறான் பாரு. நீ வயக்காட்ட உழுவுறியா இல்லையா? அத்தாச்சி உழுவ ரெடியா இருக்க. தம்பி ஏங்க
எப்பங்க சிங்கப்பூர் போவீங்க? இல்ல நான் கிளம்பிடுவா. நான் கனவு கண்ட பிளேட்டு கவுந்த மாதிரி. ஏடா பிளேட்டு வெடிக்கதானா செய்ய என்னைக்கு நான் கவுந்திருக்கு பிளேட்ல உனக்கு குட்டியான ஏத்தி விட்டுறேனே. எங்க? சிங்கப்பூருக்கு. டேய் சிங்கப்பூரா நீ பரமக்குடிக்கு அனுப்ப என்னைய? சிங்கப்பூர் குட்டியான போகாதா? போகாதடா. கப்பல் வேணா போகும். அப்படியா? அண்ணே நீ கல்யாணம் பண்ணி நம்ம தார் வண்டியில ஏத்தி விடுவோம்னே. உங்களுக்கு தானே அண்ணி, உங்களுக்கு தானே. சரி தடகுறாங்க. தம்பி தடகுறாங்க. அளவு எடுத்துட்டியா? அளவு எடுத்துட்டியா? நான் நீங்க போற முன்னாடி தொட மாட்டேன், கட்டி பிடிக்க மாட்டேன், இன்னும் செய்ய மாட்டேன். ஏதாவது நான் இருக்கே மன்னிக்குவேன். உன்னை பிரிஞ்சு என்ன ஆள் வாழ முடியுமா? உசிர உன்ன நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு ஆள் வாழ முடியுமா? உசிர உன்ன நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு பறித்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து உமச்சு கூட்ட உடனே போட்டு காலையில கட்டி விட்டு புளிய பிஞ்ச பறித்து எனக்கு உப்பு. அண்ணே பார்த்தேனே மச்சான் நீங்க சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படல என்னவோ சொன்னானே. இல்ல ஒண்ணு இல்ல நல்லா பாடுறீங்கன்னு சொன்னாப்ல. காதல் இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்ல. அப்படியா? புளியம் பிஞ்ச பறித்து எனக்கு உப்பு வச்சு கொடுத்து உமச்சு கூட்ட உடச்சு போட்டு காலையில கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்தி புழுல கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்தியே புழுல கட்டி விட்டு எனக்கு மண்ணால குழம்பு ஆக்க கத்து தந்த என்ன புரிந்து என்னால் வாழ முடியுமா? சில உன்னை நானும் மறக்க முடியுமா? உன்னை புரிஞ்சு பூச்சி தட்டா முடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நம்ம ஓட்டாஞ்சில் ஆடும்போது அடிக்க விழுந்தவ பூச்சி தட்டா முடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நம்ம ஓட்டாஞ்சில் ஆடும்போது அடிக்க விழுந்தவ கூட்டமாக சேர்ந்து நாம வீடு முடிச்சது சேர்ந்து நாம மீன் முடிச்சதும் எழுத்து மீன் குத்துனுச்சுனோ கதறி அழுததோ எல்லாம் பொய்யா. இல்ல நான் சிங்கப்பூர் போகல. இல்ல நான் போகும்னே நீங்க அடி பிடிச்சிருக்கீங்க. ஏய் போடா சிங்கப்பூர் போன முன்னாடின்னு. சிங்கப்பூர் போலன்னா பரவாயில்லண்ணே. நீ ஒரு மாடு வாங்கி தரேன், நீ வயக்காடை உழுனே. நாங்க உனக்கு நான் வயக்காட்டை உழுக, நீ வீட்டுல உழுக. இல்லண்ணே ஏற்கனவே அண்ணி 3 மாசம் முழுகாம இருக்கு. அப்ப அதுக்கு யாரு காரணம்? அண்ணன் தான். அத்தாச்சியை பார்க்க போறேன், அத்தாச்சி பார்க்க போறேன். நடந்த கதை எல்லாம் பொய்யா போகவா? அதன் மட்டும் பொய்யா இல்லை நாகுமா? நடந்த கதை காஞ்ச இறகு விறகு புறக்க கூட ஏது வரவ நீச்சம் மறந்து காரங்காய் பறித்து மெத்தரவ. சிவனிலேயே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. அந்த புள்ள முதல்ல சட்டி போடலை. ஏங்க நான் போட்டிருக்கேங்க, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னா இங்க பாருங்க உள்ள போட்டிருக்கேங்க. இது வரீங்க சரி, நீ எப்படி போட்டாலும் அவன் காங்கிரட் போட ஆரம்பிச்சிருவேன். என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்பட அப்படி கடைசியில தண்ணி ஊத்தவே மாட்டியா? கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்றாரு. அம்மா கண்கண்ட தெய்வம்னு நீ நினைக்கிற, அவன் உன்னை தெய்வமாக்க பாக்குறேன். அம்பே உங்க தம்பி தானங்க? ஆமா என் தம்பினா ஒரு போடு போட்டுட்டு விட்டுருவேன். காஞ்ச இறகு பிறகு புறக்க கூட தீர்த்தம் பழம்பு காரங்காய் பறித்து வைக்கிறவன் பூசடையரை இப்பி செஞ்சு ஊதியாரனோ
நாம கண்ணா மூஞ்சி ஆடும்போ இடுப்பத்து. அண்ணே ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணு உனக்கு வேணாம், ஒழுங்கு அவனுடைய சேர்த்து. என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படல. அங்க என்ன தெரியுதுன்னு தூக்கி காட்டினாப்லங்கண்ணே. அவனை நினைச்சுட்டேன் எனக்கு பல வருத்தமா இருக்கு. இப்பவே இந்த நிலைமையில இருக்கானே, உன்னை கல்யாணம் விட்டா வேலைக்கே போக மாட்டேன். ஒரே இங்க தங்கினா வீட்டுல வேலை இருக்கும் போது அப்புறம் வேலைக்கு வீட்டுல ஒரே வேலை கையால பிடிச்சி இழுத்துக்கிறான். பள்ளி குழம்பாய் பாதி நாம கட்டளைத்து வரோம். நெல்லிக்க மாட்ட கொய்யா கையில் அறுத்து வச்சிருவோம். அவ பழம் பறிக்க போய் இல்ல நான் சிங்கப்பூர் போயிடுறேன். இவன் ஒரு ஓட தாங்க முடியல, முண்டை வேணும் என்ன செய்ய போறேன். ஆண்டா இந்த பொம்பளைக்கு உனக்கு தோதா? ஏங்க எந்திரிங்க. ஏங்க எந்திரி எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. என்ன முட்டுக்கம்பா கொடுத்து எந்திரிக்க வேண்டியதானா? 7 மாத்திரை போட்டுருக்கான், சளி மாத்திரை. பள்ளி குழம்பை பாத்தீங்கன்னா நம்ம கட்டளைக்கு வருவோம். கொய்யாக்காயும் பறிச்சு மச்சிருவோம். அவ அப்பளம் பறிக்க போய் கையை முடிஞ்சதோ, அப்பளம் பறிக்கும் போது கையை முடிஞ்சதோ, மண்டலத்தில் வளர்க்கினதா பொய் சொன்னதோ, கதை ஐயா போதுமா, காதல் மட்டும் ஐயா இல்லே நாகுமா.